1967ல் பேசும் தெய்வம்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு குழந்தை காணாமல் போயிடும். அப்போ அந்த தம்பதியர் வந்து வருத்தப்பட்டு பெருமாளை கும்பிடும்போது, அது வெளிநாட்டில் வந்து யாரோ ஒருத்தங்க தத்தெடுத்துட்டு போயிருப்பாங்க. மறுபடியும் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த அந்த ஊரை சேர்ந்த இது வந்து உண்மை சம்பவம். எந்த ஊரில் நடந்தது பார்த்தீங்கன்னா, முகாசா பரூர் அப்படிங்கிற விருதாச்சலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு உண்மை கதை தான் அதை படமாக எடுத்தாங்க. அந்த ஊரை சேர்ந்த பெண் தான் வந்து அந்த ஊரில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் வணங்கியிருப்பாங்க. அந்த ஊரில் இருக்க கோயிலை தான் இப்போ காமிக்க போகிறான். முகாசாங்கிறது ஒரு முகலாய அரசன். அவன் வந்து ஆட்சி செய்யும்போது வந்து இந்த கோயில் சிலைகள் எல்லாம் உடைச்சிட்டு அவன் வந்து பரூர் பாளையம்ங்கிற அழகான பேரை முகாசா பரூர் அப்படின்னு பேரை மாற்றிட்டான். ஆனால் இப்போ வரைக்கும் மறுபடியும் கோயிலை எடுத்து கட்டிட்டாங்க 300 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஊருக்கு வந்து முகாசா பரூர்னு தான் சொல்கிறாங்க. கோயிலை அடித்து உடைச்சவன் பேரை எதுக்கு வச்சுருக்காங்கங்கிறதான் புரியாத புதிராகவே இருக்குது. இந்த கோயிலுக்கு எதிரில் இருக்கிறதா அள்ளிக்குளம். இது வந்து இப்போ வறண்டு போயிருக்கு, நீர் இல்லாமல். 1300 வருடங்கள் பழமையான கோயில். கல்வெட்டுக்கெல்லாம் முகலாய மன்னன் அழிச்சதுனால ஏட்டுச்சுவடிகள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. சிங்கவ காடராயர் அப்படின்னு ஒரு ராஜாவுக்கு பிரத்யட்சமாக வந்து தரிசனம் கொடுத்ததுனால அவர் கட்டிய கோயில் தான் இது. கோயிலுக்குன்னு சொத்துன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. சில கோயில்களுக்கு நிலங்கள் இருக்கும், அதை ஊர் மக்களுக்கு வாடகை விட்டு அதோட பணம் வந்து கோயிலுக்கு வந்து வந்துட்டுருக்கோம். அப்படி பார்த்தா இந்த கோயிலுக்கு ஃபண்டு நிதின்னு ஒன்றுமே கிடையாது. இந்த பெருமாள் கிட்ட என்ன வேண்டுனாலுமே நடந்துடும். ஏன்னா பெருமாள் வந்து பிரயோக சக்கரத்தோட காணப்படுறார். ராகவேந்திர சுவாமியே பாத யாத்திரையாக போனப்போ இந்த பெருமாளை வந்து வணங்கிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, பெருமாள் பிரயோக சக்கரத்தோடு இருக்கிறனால வேண்டுதல்கள் கைகூடும்னு. காணாமல் போன குழந்தையே வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். கோவிலில் உள்ள என்டர் ஆனதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆஞ்சநேயர் காணப்படுறாரு. இதுதான் வந்து கொடிமரம். ஒரு தீபத்தூணும் பக்கத்திலே இருக்குது. அகஸ்திய முனிவரும் வழிபட்டதாக ஓலைச்சுவடிகளில் சொல்லப்பட்டிருக்கு. கருடன் வந்து எந்த கோயில்லையுமே இல்லாத மாதிரி ஸ்பெஷலாக கையில் ஜபமாலையோடு இருக்கார். பெருமாளை நினச்சி ஜபிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கார். இந்த கருடன் கிட்ட நம்மளை வேண்டுதல்களை சொல்லிவிட்டு உள்ளே போய் பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்டால் என்ன வேண்டுதல்னாலுமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த காலத்தில் கேமரா கிடையாது, போலீஸ் கிடையாது. தொலைஞ்சி எங்கேயோ ஒரு கிராமத்தில் தொலைஞ்ச குழந்தை வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிடச்சிருக்குன்னா அது வந்து மிகப்பெரிய அதிசயம்தான். கோயிலுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே இந்த ஊர் மக்கள், ஊர் தலைவர்கள் அவங்க தான் வந்து அவங்களோட பணத்தை போட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. உடனடியாக ஏதாவது பலன் கிடைக்கணும், பெருமாளை போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் விருதாச்சலம் மாவட்டம் சைடு வந்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது 12 கிலோமீட்டர் தான். கரெக்டாக விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் மேப் போட்டிங்கன்னா இந்த ஊருக்கு கரெக்டாக 12 கிலோமீட்டர் தான். இந்த ஊரில் இன்னொரு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, கோரக்க சித்தர் வந்து ஜீவசமாதி பக்கத்துலேயே இருக்குது. அவர் வணங்கின சிவன் கோயிலுமே பக்கத்துலேயே இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 300 மீட்டர் பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நடந்தே கூட போயிடலாம். மகாலட்சுமியை பாருங்கள். அந்த ஆஞ்சநேயரை தாண்டுமே மகாலட்சுமி இருக்காங்க. அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மரும் இருக்காங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்தில் சுதர்சன ஹோமங்கள் நடைபெறுது. ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல்னு பார்த்திங்கன்னா வைகாசி மாதம் ஆண்டாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணுறாங்க. நரசிம்ம ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. வைகுண்ட ஏகாதசி கோலாகலமாக நடக்குது. சுற்றி இருக்க எல்லா கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த பெருமாள் கோயிலில் வந்து வணங்கிட்டு போகிறாங்க. கூட்டம் வந்து அப்போ ரொம்பவே நிற்க கூட முடியாத அளவு கூட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுற்றி இருக்க ஒரு 23 24 கிராமங்கள் இருக்குது போல் குட்டி குட்டியாக. அங்கேருந்து எல்லா மக்களுமே இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காரில் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணி பல கோயில்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் தாங்க வருது. அந்த உளுதூர்பேட்டை டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ அந்த மெயினில் நீங்கள் போகிறப்போ இந்த பெருமாளையும் வணங்கிட்டு போகலாம். அது வந்து பிரயோக சக்கரத்தோடு காணப்படுறார். நீங்கள் வந்து ஒரு ராகவேந்திர பக்தராக இருந்தால் அவர் வழிபட்ட கோயில்கள்லாம் வழிபடணும் அப்படின்னு சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது வந்து சின்ன கோயில், இந்த கிராமத்துக்குள்ளே போகணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்லலை. இந்த மாதிரி ராகவேந்திர பக்தராக இருப்பாங்கள்ல, பெருமாளை வணங்கியே தீரணும், ஒரு குட்டி கிராமத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வணங்கிட்டு போகலாம். இந்த கோயில் வாசலில் பூக்கடைகள் எதுவுமே இல்லை. விசேஷ தினங்களில் மட்டும்தான் இருக்கும். அதனால் நீங்கள் வெளியே தூரத்துலேருந்தே பஸ் ஸ்டாண்டு அங்கேயே வந்து பூக்கள், அர்ச்சனைக்கு தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா ரொம்ப குட்டி கிராமங்க. ஒரு 5 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப காடுகளாக தான் இருக்குது. ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. கார் கூட உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்து வர மாதிரி தான் இருக்கும். கோயிலை மெதுவாகவே சுற்றி காமிச்சிடறேன். இவ்வளோதான் வந்து கோயிலோட சுற்றளவு பாருங்கள். இப்போ வந்து அந்த பெருமாளையும் நான் உங்களுக்கு உள்ளே சுற்றி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல தான் ஹோமங்கள் நடைபெறுது. அந்த டோரை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அவங்க ஏதோ வாஸ்து பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ அந்த என்ட்ரன்ஸ் சொல்லியாக தான் வந்தேன். இதான் நரசிம்மர் ஜெயந்தி வந்து ரொம்ப கோலாகலமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ராகவேந்தர் பாத யாத்திரா போனப்போ இங்கே இந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சி இந்த கோயிலே உட்காந்து தியானம் பண்ணி நல்லா வணங்கிட்டு இந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த பெருமாள் பிரயோக சக்கரத்தோடு காணப்படுறார், நீங்கள் என்ன வேண்டுனாலுமே நடக்கும், அவரே அவர் வாயால் சொல்லிட்டு போன திருக்கோயில் தான். போன வருஷம் நடந்த கோயிலோட பூஜை கிளிப்பிங்ஸ் தான் இது. அட்டாச்மெண்ட் போடுறேன். கோயிலில் என்னென்ன பூஜைகள் நடக்குதுங்கிறதோட ப்ரூஃப்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன சஞ்சலங்கள் இருந்தாலுமே, திருமண தடை, பண கஷ்டம், ஏதாவது கடன் தொல்லை, இல்லை தொலைந்த பொருள் கிடைக்கணும் அப்படின்னு எந்த வித கஷ்டமாக இருந்தாலுமே இந்த பெருமாள் கிட்ட இருந்து வேண்டுனா அவர் உடனே தீர்வு கொடுத்து உடனே நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க. அதனால் கோடான கோடி மக்கள் வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் இருந்து கூட இந்த கோயிலோட பெருமை தெரிஞ்சு வணங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடங்களில் இருக்க கிராமங்களுக்கெல்லாம் இந்த கோயில் பற்றி தெரியுது. தொலை தூரத்தில் இருந்தெல்லாம் வராங்க. பஞ்சாப்ல இருந்தெல்லாம் சில பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட சக்தி மிக்கவர். அதனால் நீங்கள் விருதாச்சலம் மாவட்டம்லாம் வந்தீங்கன்னா இந்த கோயிலில் வேண்டிட்டு போங்க. நம்ம வேண்டுதல்கள் நிச்சயமாக இந்த பெருமாள் நிறைவேற்றிடுவார்.